சிறகடிக்க ஆசை சீரியல்ல முத்து கேரக்டர்ல நடிக்கிற வெற்றி வசந்த்க்கும் பொன்னி சீரியல் வைஷ்ணவி சுந்தர்க்கும் கடந்த அக்டோபர் மாசம் என்கேஜ்மெண்ட் நடந்துச்சு. அந்த என்கேஜ்மெண்ட்டை தொடர்ந்து இவங்க கல்யாணம் வர நவம்பர் 28 நடக்க இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. பலரும் இவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு வர இந்த நிலையில வைஷ்ணவி ரொம்பவே கோபத்தோட இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி ஒன்ன ஷேர் பண்ணியிருக்கிறது அவங்க ஃபேன்ஸ் மத்தியில பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. என்கேஜ்மெண்ட் வீடியோ இவங்க ரிலீஸ் பண்ணதுல இருந்தே இந்த பொண்ணு ரொம்பவே சீன் போடுது. இந்த பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல இன்ட்ரெஸ்டே இல்ல. வெற்றி வசந்த் தேவையில்லாம கிட்ட மாட்டிக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே மோசமா வைஷ்ணவி ஷேர் பண்ண அந்த என்கேஜ்மெண்ட் வீடியோல இப்படி பலவிதமான கமெண்ட்ஸை நம்மளால பார்க்க முடிஞ்சது. இத பத்தி வைஷ்ணவியே இப்போ பதில் அளிச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்ககிட்ட சில விஷயங்களை சொல்லணும், நான் நேரடியா விஷயத்துக்கு வரேன். என்னை பத்தி ரொம்ப தப்பா பேசி நிறைய கமெண்ட்ஸை சோசியல் மீடியால பாக்குறேன். அது ரொம்பவே தப்பு. உங்க யாருக்கும் என்னை பத்தி தெரியாது, ஆனாலுமே தப்பா கமெண்ட் பண்ணி விமர்சனம் பண்றீங்க. என்னை பத்தி நானே சொல்றேன் கேளுங்க. எந்த ஒரு சினிமா பின்புலமும் இல்லாம ஒரு பொண்ணா நிறைய கஷ்டப்பட்டு தான் நான் இப்ப இருக்கிற இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். இதுல என்ன நான் ரொம்ப தலைகணம் பிடிச்சிருக்கேன், ஓவரா சீன் போடுறேன் அப்படின்னால நீங்க சொல்றீங்க. நம்ம எல்லாருக்குமே மறக்கணும்னு நினைக்கிற சில விஷயங்கள் இருக்கும். அதை மறுபடியும் கொண்டு வந்து பேசுறதுக்கு நம்ம எல்லாரோட வாழ்க்கை ஒன்றும் பெர்ஃபெக்ட் கிடையாது. சோ இப்படி சோசியல் மீடியால புள்ளி பண்றது, நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்றது, ஒருத்தர் வாழ்க்கையை சீரழிக்கிறது, இதெல்லாம் நிறுத்துங்க. இப்படி பண்றதுனால நீங்க சிறந்த மனுஷன் ஒன்றும் ஆக போறது இல்ல. இப்படி பண்றதுனால ஒருத்தரோட வாழ்க்கையை சீரழிக்கிறீங்க அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோங்க. இப்போ என்னோட தனிப்பட்ட வாழ்க்கைக்கு வரேன். என்கேஜ்மெண்ட் அப்போ ரொம்பவே சோர்வா இருந்தேன். காரணம், அதுக்கு முன்னாடி ஒரு ½ அன் ஹவர் எல்லாத்தையும் நான் தான் பாத்துக்கிட்டேன். தூங்கவும் இல்ல, தொடர்ந்து ஷூட்டிங் போச்சு. அந்த வெறும் 5 நிமிஷம் வீடியோல ரொம்ப ஓவர் சீன் போடுற ஒரு பொண்ணை பாத்துட்டீங்களா? அவளுக்கு அவர் மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல, அவளை கல்யாணம் பண்ணாதீங்க, அவர் வாழ்க்கைய நான் நாசமாக்கிட்டேன், அப்படி இப்படின்னு ரொம்பவே மோசமா பேசுறீங்க. எல்லாத்தையும் நிறுத்துங்க. பாசிட்டிவிட்டியை மட்டும் பரப்புங்க. என்ன எல்லாருக்கும் பிடிக்கணும்னு இல்ல, ஆனா என்னன்னே தெரியாம ஒருத்தரை பத்தி தப்பா பேசாதீங்க அப்படின்னு வைஷ்ணவி சுந்தர் ரொம்ப வருத்தத்தோடையும் கோபத்தோடையும் நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்றதை பத்தி சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒரு பக்கம் இருக்க இவங்க கல்யாணம் எப்போ அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு சீக்கிரமே வரும்னு எதிர்பார்க்கப்படுது. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.